மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறுக்கிறார்கள். இவர் உண்மையிலே சொல்றதா இருந்தா ஒரு அரசியல் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் அந்த சொந்த மக்களே இவரை கைவிட்டாங்க. எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? அதனால பிதற்றுகிறார், தயங்குகிறார்கள். ஏனோ தெரியவில்லை. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். யான் பிறக்க அருள் புரிவாய் என்றாயே, எனக்கு ஒரு வரம் தருவாய். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தார். ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கிழமை வெடிக்குண்டு கலாச்சாரம் எங்க போய் முடிய போகுது அந்த நாடு? நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச. இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. ஏண்டா இது ஒரு பொழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா இந்த நாடு பார்க்க போகுது, இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. போடா பைதியா, உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்க நாடா. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா, மண்ணு. டேய், இது அவர் மண்டடா, மண்டா. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? உன்கிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எட்ட நாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. சரி, என்ன பண்ணலாம்? நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாரடிக்கிற மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாஸையும் மாங்காமணியையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இல்லாம நம்பிட்டு தான் இருக்காங்க. சரி, அந்த மக்கள் கேட்கிற 10.5% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த ராமதாஸ். உன்கிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம், உங்க மனைவி போயஸ் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்சை கொடுங்கன்னு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம், அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம், இப்ப இந்த மக்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது வருதா? அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது, உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. விஷயம் என்னன்னா, சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் தான் அது. தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்கிரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையேன்னு ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்கிறீங்க. அதுக்கும் மேல இந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை வச்சுதான் அரசியல் பண்றது?